சின்னல இருந்து அண்ணா தலைவர் நடத்தின வளர்த்து இப்ப அவற்ற வளர்ப்பாலதான் இப்படி ஒரு முயற்சியா நான் நடுவ உங்களுக்குள்ள தெரியல அது அக்கா உண்மையாவே பாவம் காலுமே இல்லாம இந்த வெயில கூட பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. போலீஸ்காரங்க இப்ப வார டியூட்டிக்கு வாரவங்க அழிக்கிட்டு போயிடுவாங்க. சரி அக்கா சொல்லுங்க, அக்காட பேர் என்ன? என்ன சிவகுமார் ரஞ்சிதா. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 43 வயசு. நீங்க யாரா இருக்கிறீங்க வீட்ட? நானும் 2 பிள்ளைகளும் இன்னொரு ஆக்களோட இருக்கு. இன்னொரு ஆக்களோட வாடகை இருக்கிறீங்களா? ஏன்னா வீடும் இல்ல காணியும் இல்ல, இன்னொரு ஆக்களோட சேர்ந்து தான் இருக்கோம். வாடகை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு? அப்ப வருமானத்துக்கெல்லாம் என்ன செய்வீங்க? இந்த இதுல உழைக்கிறதான். ஒவ்வொரு நாளுமே இந்த கடை போடுவீங்களா? இல்லையே, ஒவ்வொரு இடங்கள்ல இப்ப ஒவ்வொரு சீசனுக்கு இப்ப கோயில்கள் திருவிழா தானே எல்லா இடமும், அப்ப அதால ஒவ்வொரு இடங்களுக்கு போடுவோம். இப்ப எவ்வளவு வருமானம் வரும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு? என்ன ஒரு 5000 ரூபா 1500 வரும். மிச்சம் 3500 ரூபா. 3500 ரூபா முதல் சாமான்கள் வேண்டி இல்ல நான் மாங்காய் அது மட்டும் தான் போடுறீங்களா இல்ல வேற பொருளும் பல வகைகள் எல்லாம் போடுறாங்க. ஃபேன்சி ஐட்டம் போடுறோம். நான் இப்ப உள்ளுக்கு ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான் செய்யற ஒரு ஐடியாவா இருக்குது. அது கொஞ்சம் பண தேவைகளா இருக்குது. இதுக்குள்ள போட்டா அப்படி போவோம் வேண்டா. ஒரு முறையும் போடுறோம் நான். அப்ப எவ்வளவு முடியல நோம்பல அவங்கள போடுறேன்டா போடுறோம்டானா இப்போ ஒரு 1,00,000 ரூபா சாமான் வாங்குறதுக்கு. எங்க இருந்து வாங்குறீங்க? இங்க இருக்கா இல்ல இந்த வேண்டலாம் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். இஞ்சத்திய சாமான்களும் கிடாக்குது வேண்டலாம். அப்ப இப்ப காலையில என்ன சாப்பிட்டு வந்த நீங்க? நான் என்ன இன்னும் சாப்பிட எப்படியே சேர்ச்சி போயிட்டு அப்படியே வந்ததானே இந்த மாங்காய் 10 கிலோக்கு யாருக்கு சாப்பிட வேண்டிய. எனக்கம்மா 5 பொம்பளை பிள்ளைகள எல்லாம் 3 பேர் திருமணம் செய்துட்டு 2 சின்ன வாக்கள் படிக்கிறாங்க. இப்ப இந்த மனுஷனும் அவர் யுத்தத்துல இறந்து போனார். அப்ப நான் யார்கிட்டையும் கையேந்த கூடாண்டு ஒரு 300 ரூபாயோட இப்படி ஒரு தொழில தொடக்கி மரவள்ளி பொரியல் பயிற்சி உள்ளி முறுக்கோல் அப்படி எல்லாம் செஞ்சு நானே கொண்டு பிரிஞ்சு நிறுவனம் வழிய விற்கிறது. நிறுவனம் மேஜவுஸ் கச்சேரி அப்படி அது எல்லாம் கொண்டு போய் திரிஞ்சு விற்கிறது. வித்துட்டு மிச்சங்கள் எதுவும் கிடந்தா கடையிலுக்கு கொண்டு வந்து போடுறது. இப்படி எனக்கு தேவையண்டா இதுல கொண்டு வந்து போட்டு விற்கிறது. அப்படி செய்யுது. அதான் வருமானம். எவ்வளவு வருஷமா இந்த தொழில் செய்து கொண்டிருக்கீங்க? இது இப்ப மனுஷன் இல்லாத காலம் தொடங்கி அப்படி செஞ்சேன். 2009 இருந்து இந்த தொழில் தான் செய்கிறேன். இதுல 3 மணிக்கு இந்த கடை எடுக்க சொன்னவங்க எடுத்து உள்ளுக்க போட சொன்னது. அப்ப அதுக்கும் நான் தான் நிக்கணும். இல்லையான்னு சொன்னா போலீஸ்காரங்க இப்ப வார டியூட்டிக்கு வாரவங்க அழிக்கிட்டு போயிடுவாங்க. நான் எல்லா இடம் போறேன். நான் வியாபாரம் போறேன். வெள்ளுவிழா கோயில், வடம்பராஜ், ஆதரம்பரம் எல்லாத்துக்கும் போறோம். சரி, அப்ப நீங்க உள்ள கொண்டு வைக்கிறதுக்கு எங்க வைக்க போறீங்க? நாங்க உதவி செய்தாரம் வச்சுட்டு குயிக்கா போயிட்டு குயிக்கா வருவோம். வரணும். அப்ப அங்க மிச்ச மாங்காய் கொண்ட வச்சனானம்மா அங்கதான் கொண்ட வைக்கணும். எங்க வச்ச நீங்க? அங்கால சைட்ல அந்த அப்படியே மேசையோட தூக்கினா சரியா இல்ல மேசை உடஞ்சிரும் போல தெரியுது? அத ஒன்று அடுக்கணும். இது எடுங்க. ஓகே, நீங்க அதை கொள்ளிடுங்க. அது பிரச்சனை எவ்வளவு ஒரு மாங்காய் கொடுக்குற நீங்க? 150 ரூபா. 300 ரூபா கொடுத்தா எனக்கு டிஸ்கவுண்ட் 150 ரூபாவோ? 150 ரூபா. தொழிலையும் குழப்பி வீடியோக்கு வீட்டை கொண்டு போறான். எங்க மாங்காய் ஆயிரம் நீங்க? மாங்காய் அம்மா பண்றேன். நாங்க இப்ப கூரல்ல கொடியாமன் சாபகச்சேரி அங்க போய் எடுத்துட்டு வர மாங்காய். கொண்டு தருவாங்க. நாங்கள் அன்னாசி எவ்வளவு போகுது இப்ப? அன்னாசி எல்லாம் எவ்வளவு கூட? 600 ரூபா. நான் 400 ரூபா விற்கிறேன். அதான் 600 ரூபா அன்னாசி 400 ரூபா விற்கிறீங்க? எனக்கு முதல் வந்தாச்சு. அப்படி லாபம் வேணாம். லாபம் இப்ப வேண்டாம். என்னண்டா
நாள் போய் கொண்டிருக்குது. அண்ணாசிக்கு நாள் போகுதா? ஓ, அண்ணாசிக்கு நாள் போகுது. இனி நாங்கள் மினக்கட்டு கொண்டு நிக்கிறதுக்கு நாள் போகுது தானே. இத்தா காணுமே எங்களுக்கு. முதலாவது விரட்டுமண்டு. முதல் விரட்டுமா? விளையாட்டையும் தூக்கணும். சரி, இதை தூக்கி தாரம், பிரச்சனை இல்ல. இல்ல, நீங்க பிளாக்காவை தூக்குங்க, நான் இதை தூக்குறேன். அக்கா பிளாக்கா ஒரேடி 1500 ரூபாண்டாவே. உங்களுக்கு என்ன 1500 உங்களை போட்டு தரலாமா? டிஸ்கவுண்ட் போட்டு தருவீங்களா? 1500. முழங்காலோட இல்ல நாளுக்கு. இது ஃபுல்லாவே வெயில் தானே, கஷ்டம்தான். குடையும் இல்லை இதுக்குள்ள. குடை போட்டா காத்துக்கு பறந்துடும். லாப்பளத்தை என்னக்காக வச்சு உதவெல்லாம் பெருவாரு ஜனம் நிக்கு. சரியா? ஓகே. ஓ அண்ணா நீங்க முன்னுக்கு வாங்க. ஓகே சரி அக்கா சொல்லுங்க. இப்ப நாங்க எங்க போறோம்? உங்களோட வீட்டை. எங்கண்ட விட்ட போறோம். வீடு எங்க இருக்கு? வீடு அரியாலையில இருக்கு. அங்க போவோம். இந்த 2 சின்ன மகள் இருக்கீங்க. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறாங்க அவங்க? அவன் ஒரு ஆள் ஓயல் எழுதி போட்டு இருக்கிறான். மற்றவ 10. விளையாடாம போவேன் நான். என்னதுல போயிட்டு வருவீங்க? சைக்கிள்ல. சைக்கிள் அங்க நேற்று அந்த நின்று கதைச்ச தம்பி நின்று கதைச்சா அவன் என் இதுல விட்டுட்டு வந்தேன். சைக்கிள் ஓடுவீங்களா? ஓ, காலையிலுமா சைக்கிளோட? ஓ, எல்லா பாரம் எல்லாம் கட்டி இந்த வேலை சாமானும் சைக்கிளான்னு 3-4 தரம் இழுக்கிறேன். எனக்கு ஒரு வாகனம் இல்லைன்னு எல்லாம் வாகனம் எல்லாம் ஓடுவேன். வாகனம் இருந்தா ஓடுவேன். இப்ப காலை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் போச்சு? இப்படி சொல்லக்கூடாது, அப்படியே ரகசியமா? இல்ல சொல்லலாம், தாராளமா. நான் கொண்டு சொல்ல மாட்டேன். நான் போராளியா இருந்தேன். போராளியா சின்னல இருந்து அண்ணா தலைவரை நான் நடத்தின வளர்த்தவர். வளர்த்து இப்ப அவற்ற வளர்ப்பாலதான் இப்படி ஒரு முயற்சியா யார்கிட்டையும் கையேந்தாமல் இப்படி ஒரு தொழில் ஒன்று முயற்சியா எடுத்து செய்யணும்னு அந்த ஒரு நம்பிக்கையால செஞ்சுட்டு இருக்கிறோம். மூத்த அண்ணா, 2வது அண்ணா, 3வது தங்கச்சி எல்லாரும் போய் விரைச்சா நான் ஒரு ஆள் தான் போய் தப்பி வந்தது. அதுலதான் உங்களுக்கு காலையில அதெல்லாம் நினைச்சேன் வீரச்சா நானும் காலையில். அப்ப அவர் வீரச்சா அடைஞ்சு விட்டார். இப்ப உழைப்புகளுக்கு நான் ஒரு முயற்சி எடுத்து இப்படி ஒரு வியாபாரம் செய்தா தப்பலாமன்னு நினைச்சுட்டேன். இந்த பிள்ளைகளையும் இதுல வளர்த்துதான். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அந்த தொழில் நல்லா தானே போய் கொண்டு இருந்துச்சு. தொழில் பிரச்சனை இல்ல. தொழிலுக்கு ஒரு நிரந்தரமான இடம் வேணும். நிரந்தரமா தொழில் இருந்தாலும் அதுக்கு ஒரு கொஞ்சம் பலமா வேணும். தொழில் இப்ப நான் கொண்டு திரிஞ்சு செய்யாமல் ஒரே இருப்பிடமா இருந்து நிரந்தரமா நான் இருந்து செய்யறதுக்கு எனக்கு அதுக்கு ஒரு இது வேணும். பலமான ஒரு தொழில் வேணும். இப்ப உங்களுக்கு தொழில் செய்யலாமண்டா என்ன தொழில் செய்யலாம்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இப்படி இந்த என்னுடைய தொழில்னா எனக்கு நல்ல போல தெரியுது. இது செய்யறதுக்குரிய முதல் உங்களுக்கு வேணும். இது நீங்க இப்போ கொண்டு போய் மேசையில வச்சு அப்படித்தானே செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே தொடர்ந்து செய்யலாம்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல ஒரு நிரந்தரமா ஒரு பண்டில் மாதிரி ஒன்று, பெட்டிக்கடை மாதிரி ஒன்று செஞ்சா அதுல இருந்து செய்வேன். நீங்க கொண்டே விட்டு செய்வீங்க. அப்ப அதை கொண்டு போயிட்டு பாரதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குமே. இல்ல பெட்டி கடைன்னு சொன்னா பெட்டி கடையில நான் மூடி போட்டு வரலாம். ஒரே இடத்துல போட்டு செய்யறோம். எங்க செய்யலாம்னு எதிர்பார்க்குறீங்க? நான் முந்தி செய்த இடத்துல கோட்டை பீச் அடியில செய்யலாம். சென்ற கொளிச்சில செய்யலாம். அதுல இப்ப நடமாடு வேண்ட இங்க நிகழ்ச்சிகள் நடக்குது, அங்க தள்ளி கொண்டு போகலாம். அப்படி போய் செய்வேன். இப்ப நீங்க இயக்கத்துல இருந்தாண்டா எந்த ஆண்டு கால பகுதியில இருந்தீங்க? அதை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாமா? நான் 90ஆம் ஆண்டு போய் 93 காயப்பட்டு
அவ்வளவு காலம் அவியலோட இருந்து போட்டு இப்ப கடைசி யுத்தத்தோட தான் நான் விளக்குனது. அதுக்கு பிறகு இருந்து உங்களுக்கு எந்த உதவி திட்டங்களுமே கிடைக்கலையா இது வரைக்கும்? இப்ப நிறைய பேருக்கு முன்னாள் போராளிகள் என்ற வகையில நிறைய உதவி திட்டங்கள் கிடைச்சு. நான் அதை நாடுறேன் சொல்றவதான் அப்படி போய் அங்க போய் பதியணும் யூடியூப் வேர்ட்ல கதைச்சா இப்படி செய்வினம்னு சொல்லி சொல்றவதான். ஆனா நான் அதுக்கு மினக்குறது இல்லை. நான் என்னண்டா இதுகளில் போய் மினக்குறது இது ஒரு 1000 ரூபாய் உழைச்சிடலாம்னு சொல்லி அந்த முயற்சி தான் எனக்கு இருக்குது. யாரும் வந்து தேடி வந்தா அது செய்ய விருப்பம். நீங்களா போகல? நானா போக கூடாதுன்னு வைராக்கியம் அப்படியா? இல்ல போகக்கூடாதுல எனக்கு டைம் இல்லை. நான் எனக்கு நடுவாய்வை மகள் மேருக்கு பள்ளிக்கூட காசு கொடுக்கணும். அப்ப இன்றைக்கு உழைப்பை விட்டுட்டு இதுக்குள்ள தெரிஞ்சா ஒன்றும் நடக்காது. அப்ப பழங்களும் பழுதா போகும், பழுதடைஞ்ச வரும். அப்ப அதால நான் இதுக்கு மினக்கற குறைவு, ஜிஎஸ்டிட்ட போறதே குறைவு. இப்ப வந்து உங்களோட பிள்ளைல படிப்பிக்கிறதுக்குரிய வருமானம் உங்களுக்கு வருகுதா? இப்ப கொஞ்சம் 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 கரைச்சல்லாம். என்னன்னு சொன்னா இப்ப பழங்கள் எல்லாம் வியாபாரங்கள் போகாட்டிக்கு சிலது பழுதடைஞ்ச நிலையிலையும் போகும். பரவாயில்ல, ஒரு 1000 1500 ரூபா உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பழங்கள்ன்றதை விட நீங்க அதுல வந்து அந்த ஃபேன்சி ஐட்டம் அப்படி போட்டு முயற்சி செய்து அது வந்து கொஞ்சம் அது போடுறேன் நான், அதுவும் செய்கிறேன் நான். இப்ப அதுக்கெல்லாம் இப்ப பொருள் விலை தானே சாமான்கள், அதுக்குரிய இது இருந்தா போடலாம். அதுல ஒரு நல்ல லாபம் எடுக்கலாம். அது பழுதா போவாதான். அதுதான் நான் ஆரம்பத்துல செஞ்ச தொழில். சேர்ந்து பார்த்தேன் பழங்கள் இருந்த பழம் எடுத்தால் கொஞ்சம் வியாபாரம் போகும். அந்த இடத்துல அந்த கோட்டை பீச்சடியில சிங்களாக்கள் வந்தா பழம்தான் கூடுதலா எடுப்பாங்க. அப்ப அதால போட்டு போட்டு கொஞ்சம் பழகிட்டுது. அது எல்லா இடத்துக்குமே போயிட்டு வரீங்க, இதுதான் உங்களுக்குரிய இடம் இல்ல? இல்ல, நிரந்தரமா இல்லை. ஒன்று எல்லா இடம் போகும். எனக்கு ரெண்டு பகுதியிலையும் இருந்தோடைய தரப்படையிலையும் இருந்தாலும் கடப்பிலையும் இருந்தாலும் 2 பேர்லையும் இருக்கு. ஒன்று இதுல இருந்த புதிய சீலி, மற்றதுல உதயசீலி என்ற. ஒன்று புதிய சீலி, மற்றது உதயசீலி. புதியவள் கடல் புலியில புதியவள் என்று சொல்றாரு, தரப்படையில உதயசீலி என்று கூப்பிடுறாரு. இப்ப நீங்க வீட்டை மொத்தம் 5 பேர், 5 பிள்ளைகள் உங்களுக்கு? 5 பொம்பளை பிள்ளைகள். 5 பொம்பளை பிள்ளை. 3 பேரும் திருமணம் செய்யிட்டுனா 2 சின்னாக்கள் இருக்கீங்க. அவங்க எத்தனையாம் ஆண்டு? ஒரு ஆள் ஓயல் எழுதிட்டு இருக்கிறான், மற்றவ 10 படிக்கிறா கடைசி. அவங்க ஸ்கூல் எல்லாம் பக்கத்துல இருக்கா? என்னத்துல போயிட்டு வராங்க? அவன் பஸ்ல போறவன். எங்க ஸ்கூலுக்கு போறவன்? ஒரு ஆள் கைதடி போறவா, கைதடி இதுல படிக்கிறவா. அப்படியே இப்போ ஒரு ஆள் இங்க கோண்டாவில் அங்கே இருந்தாப்புல இப்படித்தான் வீடுகள் இல்லாதால இல்லாடம் இருந்திருந்து வந்து கடைசியா இப்போ இவியலோட இருக்கிறது. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரங்களுக்கு கொஞ்சம் கிட்ட வந்தோன்னே வேறு இடத்துல போய் இருக்கிறது. இப்படி இப்ப கொஞ்சம் நிலையா இங்க இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு ஒரு சொந்த இடமோ ஒரு சொந்த வீடு அப்படி எங்கேயுமே இல்லையா? இல்ல. ஆரம்பத்துல இருந்து நீங்க அங்க இருக்கிறீங்க? பிறந்து வளர்ந்தது இங்கதான். ஆனா எனக்கு அம்மா அப்பா காணி தெரியல, காணி தர மாட்டேன்னு இருந்தோம். அப்ப நானும் பெருசா கேட்கல, நான் உழைப்பம் வந்துட்டு நான் உழைச்சதுல இன்ட்ரெஸ்டா இருந்தது. வீட்டை போய் சண்டை பிடிச்சு காணி கேட்கணும்டா, அது அந்த முடிவுகள் இல்லையா. அம்மா தந்தா திரட்டும் திராடி இருக்கணும்டா, அதோட அம்மா மோசம் போயிட்டேன். இனி அக்காக்களுக்கு தானே எழுதினவன். அப்ப இனி அவையோட போய் நான் சண்டை பிடிக்கல, அதை நான் காணிதாண்டு. உங்களுக்கு இது வரைக்குமே ஒரு சொந்த இடம் வீடு ஒன்றுமே இல்லாம தான் இருக்கிறீங்க உங்களிடத்துல. அப்ப அதுக்குரிய வாடகை கட்டுறதுக்கே நீங்க உழைக்கிறது சரியா இருக்குமே. வாடகை இல்லை, இப்படித்தான் இன்னும் ஒரு நாள் வாடகை கொடுக்கல. போய் இப்ப ஆக்களோட சேர்ந்து இருந்துட்டு வராது, சேர்ந்து இருக்கிறது. அப்ப இவையெல்லாம் பார்த்தேன் இனி சேர்ந்து இருக்கு இல்லாதன்னு நினைச்சிட்டு தான் இவா மகள் தானே தங்களோட வந்திருக்க இருக்கிறோம். சேர்ந்து இனி எங்கெங்க போறோம்னு தெரியாது. உங்களுக்கு இதை விட வேற என்னென்ன வேலை தெரியும்? எனக்கு தைப்பெண், தையல் பழையினான் தைப்பெண், ஆடு மாடு கோழி வளர்ப்பேன். எல்லா தொழிலுமே பழகி வச்சிருக்கீங்க? மிக்சர் தொழில் ஃபுல்லா தெரியும் எல்லாம். இப்போ ஒரு பண்டில்ல இது கரம் சுண்டல் போடுறோம்னு சொன்னா பண்டலுக்கு ஏற்ற முழு சாமானம் போட்டு செய்ய தெரியும். அப்ப பல வித்தைகளை கையில வச்சிருக்கிறீங்க. இது முதல்ல பழகிட்டீங்களா இல்ல இப்பதான் முயற்சிகளா? இல்ல, நான் அங்க இருந்து வந்த பிறகு மேவர் இல்லா போன பிறகு ஒரு கடையில மிக்சர் கடையில நின்றேன். நான் அவன் வீட்டுலதான் தொழில் செய்கிறவன். அந்த வீட்லயே இருந்து பழகிட்டு இப்ப இந்த பார்த்தேன் நீ இவியலுக்கு நாங்க நடுவ தொழிலாளியா இருக்க கூட நாங்களும் ஒரு முதலாளியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு நான் பார்த்தேன். 300 ரூபா 500 ரூபா சம்பளம் தருவினோம்.
அதுல 200 அவனதும் பிள்ளையில கொடுப்பேன், 300 ரூபாய் சேர்த்து வச்சு விடுவேன். சேர்த்து வச்சு பார்த்தேன்னு ஒரு 10,000 ரூபா 2 கிழமைக்குள்ள 10,000 ரூபாய் செஞ்சுட்டு இந்த 10,000 ரூபாயை என்ன செய்யணும், இதுக்குரிய ஒரு தொழில் செய்யணும்ட்டு நான் பார்த்தேன். வேலோட கொஞ்சம் சண்டை பிடிச்சத்தான் விடுவினம் விடாரு வெளியில என்ன வேலைக்கு வேலைக்கு கம்பெனியை விட்டு வெளியே விடாரு. அப்ப நான் சொன்னோம் அப்படியான ஒரு முயற்சி எனக்கு இருக்குது, நான் நடுவ உங்களுக்குள்ள தெரியல. அது நாங்களும் வெளியில போனாதான் நாங்களும் முதலாளி ஆகலாம் வந்துட்டு கொண்டு வந்து 10,000 தந்தேன். உடனே சம்பளம் தந்தேன், என்ன வெட்டிட்டு இப்படியே பார்த்துட்டு நான் பார்த்தேன். சின்ன ஒரு மேசி ஒன்று எடுத்தேன். மேசி எடுத்தேன். எனக்கு ஒரு ஷோகேஸ் பெட்டி எடுத்தேன் அந்த 10,000 ரூபாயிலே. இந்த கச்சான் எடுத்தேன், மிக்சர்கள் அதுக்குரிய சாமான்கள் எல்லாம் வேண்டி பொரிச்சு, இந்த மிரவள்ளி சீவுறதுக்கு ஒரு கட்டர் எடுத்து எல்லாம் சீவி பொரிச்சு எல்லாம் ஆயத்தமா வந்தோடனே நினைச்சிட்டேன், நான் அங்க செய்ய தொழில் மாதிரி தான் வந்துட்டு அப்ப இது வெளியே விற்கலாம் நினைச்சிட்டு வந்து வெளியில உடனே பார்மசி மருந்து கடையில போடுறாரு. போட்டோன்னே வந்து அதை சொன்னோம் நல்லா இருக்கு இன்னும் கொண்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்ப எனக்கு இன்னும் நல்ல உஷார் வந்தோன்னா எல்லா இடம் நிறுவனங்கள் ஏஜிஎஃப்ஸ் அப்படி எல்லா இடம் போட வலிக்கிட்டேன். எல்லா இடமும் இந்த எனக்கு முதல் விடும்போது அறிவினம் உள்ளுக்க போடுறதுக்கு நிறைய தெரிஞ்சு வித்துட்டு வந்து இந்த அரைவாசியை கொண்டு வந்து மிஞ்சிட்டுதுன்னு சொன்னா மிஞ்சாது, பெருசளவுல மிஞ்சாது, கூட கொண்டு போயிட்டு நல்லா ஒரு அளவு மிஞ்சும். மிஞ்சினா என்ன செய்யணும்னு நான் கொண்டு வந்து ஸ்கூல் வழியை கொண்டு வந்து வைப்பேன். ஏதோ ஒரு தொழில் முயற்சி செய்து கொண்டேதான் இருப்பேன். எந்த நாளும் சும்மா இருக்க மாட்டேன். வீட்டுல நிக்கிறதும் குறைவு. என்னையாயிரம் மாறான்னு சொன்னா ஜிஎஸ் ஆயிருந்தானே யாரா இருந்தாலும் தொழில் எல்லாம் வந்து சந்திக்கும். இப்ப நாங்க வந்து சந்திக்க நாங்களே எடுத்து வச்சு நாங்களே கூட்டி கொண்டு வரைக்கும் உங்களை வீடியோ எடுத்துட்டு திருப்பி கூட்டி கொண்டே விடுவானா. ஆனா நீங்க அப்படி செய்றீங்க, மெட்டவே வந்தா அதுலயே அலுவலை முடிச்சுட்டு போயிடணும், வர சொல்லாயினா வீட்டை உங்களோட தொழிலுக்கு இது உண்மையா வீடு பார்க்கத்தான் பண்ணுவேன் நீங்க குடிக்கொண்டு வந்துட்டீங்க. ஆனா அவே அப்படி இல்லை, அதுல ஏதாவது சைன் வைக்கிறது அப்படி அதை எனக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சா அந்த தொழிலே வந்து கதைச்சு முடிச்சுட்டு போயிடும். அப்ப உங்களை இனி எங்கேயும் காணலைன்னா நான் ஒரு செல்வ சன்னதி இல்லாட்டிக்கு வல்ற கோயில் அப்படி தெரியணுமா. இனி இப்படிதான் இந்த வருஷம் முழுக்க இனி கோயில் தானே, இனி கோயில் வழியான்னு காணல. அப்படியா? இப்ப நான் தொழிலை விட்டு நீங்க இந்த மரவழி இல்ல இப்ப இந்த கோயில் வழக்குலால இதுகள் ஓடி செய்யறதால விடா இல்ல செஞ்சோன்னு இருக்கிறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதை இப்ப செஞ்சு முடிச்சுட்டா இப்ப இந்த கோயில் ஓட்டம் முடிஞ்சுட்டோம்னா இனி அடுத்தது மரவள்ளி பொரியல் மரவள்ளி வேண்டி சீவி பொரிச்சு பேக் பண்ணி பிள்ளைகள் எல்லாம் செய்தறிவினம் கொண்டு போய் விற்கிறது. அது விட இல்லை, ஒன்றும் விட இல்லை, எல்லாம் தேவையான நேரம் பயன்படுத்தி யாரும் ஓடுற கிட்ட கொண்டு போய் செய்து கொடுக்குறது. செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க, ஆனா செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் முதல் இருக்கணும் எதிர்பார்க்கறீங்க. வண்டியும் ஒரு முதலும் இருந்தா உங்களுக்கு அது மட்டும் எதிர்பார்க்கறீங்க. நான் தரத்ததில போல தெரியுது உங்களுக்கு முயற்சியை பார்த்தா. எனக்கு என்னண்டா எனக்கு இப்ப எல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு வாகனம் வேணும், மற்ற இருப்பிடமான இருந்து ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு பெட்டிக்கடை மாதிரி ஒன்று வேணும். அதுவும் ரெண்டும் இருந்தா எனக்கு வேற ஒரு உதவியும் தேவையில்லை. அந்த ரெண்டு ஆளையும் நான் முயற்சி எடுத்து செய்வேன். நான் வாகனமும் எனக்கு ஒரு பெட்டிக்கடையும் வேணும். இப்ப எத்தனை வயசாச்சு உங்களுக்கு? எனக்கு இப்ப 43 வயசு. எத்தனை வயசுல இருந்து இப்படி உழைக்கிறீங்க ஓடி ஓடி? வேற போய் இப்ப 15 வருஷா. கடைசி மகள் வயிற்றுல இருக்கதான் செத்தவர். அதுல இருந்து அவ 8 மாதம் பிறகு 8 மாசத்திலேயே பிறந்துட்டா. பிறந்து என்ன பிறகு இந்த அவாக்கு இங்க வந்தோடனே 5 வயசு, அவாக்கு 5 வயசுல உழைக்க வலிக்கிட்டு தான் 12 வருஷமா உழைச்சு கொண்டான் இருக்கு. வாகனம் மட்டும் நீங்க என்ன வாகனம் எதிர்பார்க்கறீங்க? எனக்கு என்ன ஒரு ஓட்டோ இல்ல ஒரு லேண்ட் மாஸ்டர் எல்லா வாகனமும் ஓடுவேன். நான் கண்டர் எல்லாம் ஓடுவேன். எனக்கு கண்டர் வந்தாலும் சரி, எந்த தொழிலுக்கு கண்டர் இல்ல லேண்ட் மாஸ்டர் ஓட்டு. லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா எல்லாத்துக்கும்? இப்ப நான் அங்க இருக்க பழையனதானே, அப்ப லைசன்ஸ் இல்ல. இப்ப இங்க வந்து எல்லாம் லைசன்ஸ் தானே இப்ப தேவை. அப்ப லைசன்ஸ் இல்லாம கண்டர் இல்லாம தங்க ஓடுறது இப்ப என்னன்னா லைசன்ஸ் இப்ப இது வாகனங்கள் ரெடியான்னு சொன்னா நான் காசு கட்டி லைசன்ஸ் எடுத்து பழகலாம். செய்து முடிச்சிடுவீங்க? ஓ செஞ்சு முடிக்கிறேன். அந்த இந்த சைக்கிள் அந்த ஒரு காலோட சைக்கிள் ஓடி கஷ்டமா இருக்கு. ஓடிட்டு வந்தா சரியான அறிவுலையும் மண்டைக்கு எனக்கு தலை முழுக்க எல்லா இடமே இப்ப நான் முழுசா இருக்கிறேன். ஆனா உடம்பு முழுக்க எல்லாம் பீஸு, உடம்பு மூளைக்கையும் பீஸ் இருக்கு. அப்படியான நிலைமையில இந்த முள்ளந்தள்ளி இதுல இருந்து இவ்வளவு மட்டும் கிழிஞ்சிருக்கு. அது என்ன நடந்தது? செல் விழுந்தது. விழுந்து இந்த உடம்புல காயம், இதுல காயம், தலையில மூளைக்க பீஸ் இருக்குது, இந்த காலில் இதுல எல்லாம் காயம், காலிலும் இதுலும் இங்க மட்டும் இல்லை. அக்காவை பொறுத்தளவுல தொழில் செய்யறதுக்கான முயற்சிகள் இருக்கு, இருந்தாலும் இவங்களுக்கு கால் ஏலாது. அப்ப அந்த நேரத்துல சைக்கிள்ல போயிட்டு வந்து
தன்னால தொழில் செய்ய முடியல. ஏதாவது ஒரு வாகன வசதியும் அவங்களுக்குரிய அந்த கூடாரம் மாதிரி அமைச்சு தந்தா அந்த இடத்துல இருந்து பொருட்களை கொண்டு போய் போட்டுட்டு தாங்க பிசினஸ் செய்வோம் மட்டும் தான் சொல்றாங்க. தொடர்ந்து கதைப்போம். இப்ப என்னண்டாக்கா இப்ப உங்களுக்கு ஒரு இடத்துக்கு பொருளும் வாங்கி தரணும், கூடாரமும் அமைச்சு தரணும், அதையும் தாண்டி வாகனமும் வாங்கி தரணும். தந்தாதான் உங்களால முழுமையா இருந்து ஒரு தொழிலை செய்ய முடியும். எல்லாத்தையுமே வந்து ஒரேடியா செய்யறேன்னா ஒரு பெரிய அமௌண்டா முடியும். இப்ப முதல் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கூடாரம் அமைச்சு இப்ப நீங்க கேக்குற மாதிரி நீங்க கூடாரம் அமைக்காட்டிக்கும் பரவாயில்லை. எனக்கு வாகனம் வேணும், கட்டாயம் முயற்சியா எனக்கு ஒரு வாகனம் வேணும். மற்றது காணி இல்ல, வீடு இல்ல, அது ஒரு பிரச்சனை. எனக்கு தொழிலுக்கு ஏற்ற ஒரு வாகனம் தந்தா காணும். எனக்கு வீடு அமைக்கணும், கொட்டில் போட அப்படின்லாம் தேவையில்லை. இப்போ எனக்கு முதல் முக்கியமா ஒரு வாகனம் வேண்டாம். நான் ஒரு ரோட்டு சைட்லயும் கொண்டு நிறுத்தி போட்டு நான் ஜாவரத்தை செய்து போட்டு அள்ளி காட்டி கொண்டு வரலாம் வீட்டுக்கு. அதுவும் செய்யலாம். இப்படியெல்லாம் செய்வீங்களா? ஓ, அப்படியெல்லாம் செய்வேன். ஒரு ஆட்டோ எடுத்திருந்தா ஆட்டோல கொண்டு அங்க தள்ளி விட்டாச்சு, நின்று வித்தாச்சு, வந்தாச்சு. உங்களுக்கு அதுக்கு வேற யாரும் உதவி செய்வாங்களா இப்ப வாகனம் ஓடி தரதுக்கு அப்படியாண்டு, இல்ல நீங்களே எல்லாம் செய்திருவீங்களா? நானெல்லாம் இப்ப கேட்டெல்லாம் விசாரிச்சிருக்குது. ஒரு விருப்பம், ஒரு எனக்கு என்னன்னா அந்த மனம் வேதனை, நான் எல்லாம் தெரிஞ்சோண்டும் வாகனம் இல்லையே எனக்கு வேற ஓடிக்கொண்டு பொம்பளையில ஓடிக்கொண்டு போய்க்க எனக்கு அது எனக்கும் ஒரு விருப்பம். என்னண்டா நானும் எந்த தொழிலுக்கும் ஏற்ற மாதிரி நானும் ஓடுவேன் தானேட்டா அவற்றை கேட்டு விசாரிச்சாரு. இப்போ விசாரிக்காதுன்னு நீங்க கால் ஏலாட்டிக்கும் லைசன்ஸு கால் தருவினம், பிரேக்கும் வந்து கால் பிரேக் இல்லாட்டிக்கு கை பிரேக் போடலாம், இல்லை நீங்க அடுத்த காலுக்கு மாத்தலாம் பிரேக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி எல்லாம் செய்தாருவினம். இப்ப நாங்க எடுக்க போய்க்க அப்படி செய்வினோம். உங்களுக்கு முக்கியமா ஒரு வாகனம் தான் தேவை. அவங்க வந்து அந்த அதை கொண்டே ரோட்ல எண்டாலும் போட்டு விற்கிறதுக்கு அவங்க தயாரா. அவங்களுக்கு வந்து வாகனம் முக்கியமா. இப்ப வீட்டை இருந்து பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து காலை இல்லாது. அப்ப அந்த சைக்கிள்ல போயிட்டு வந்து சைக்கிள்லயே கொண்டே ரோட்ல போட்டு விற்க இல்லாது. அவங்களுக்கு எல்லா தொழிலுமே தெரியும். அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு முக்கியமா என்ன தேவைன்னா ஒரு வாகனம் தான் தேவை. அதைத்தான் அவங்க இப்ப குறிக்கோளா வச்சிருக்கிறாங்க. ஒரு வாகனம் இருந்தா தான் கொண்டு அதுக்கு பிறகு அதுல இருந்து வர முதல்ல வச்சுக்கொண்டு அவங்க ஏதாவது செய்வேன். இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு வாகனம் கொண்டு யாராவது எடுத்து தராங்கன்னா இப்ப உங்களுக்கு அதுல இருந்து ஒரு லாபம் வருதுண்டா, அதுக்கப்புறம் நீங்க அதையே வச்சுக்கொண்டு தள்ளு வண்டியில் கடையெல்லாம் நீங்களே போட்டுக்கொள்வீங்க. ஓ, நானே போட்டுக்கொள்வேன். உங்களுக்கு உதவியா வாகனம் மட்டும்தான், வாகனம் தான் தேவை. இப்ப வந்து அக்கா என்ன செய்யறாங்கன்னா, அக்காட்ட ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிள்ல வந்து பழங்களை கொண்டே போட்டு ஒரு மேசைக்கு மேல வச்சு ஒவ்வொரு கோயில்கள்ல இருந்து வித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட தொழில் அதுதான். ஏன்டா இப்ப வந்து அதுல ஃபேன்சி கடை போட்டு விற்கலாம், இல்லையாண்டு இல்ல. ஆனா ஃபேன்சி கடை போடுறோம்டா அதுக்கு ஒரு முதல் வேணும் தானே. இப்ப அதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லாண்டபடியா இந்த பழங்களை மட்டும் எடுத்து அதை மட்டும் வித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட தொழிலை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கு அவங்க எடுக்கிற ஒரே ஒரு முடிவு வாகனம் இருந்தா மட்டும்தான் தன்னால அதை செய்யலும் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து காலுமே இல்லாதான். அந்த நேரத்துல வந்து காலை இல்லாம சைக்கிள்ல போயிட்டு தூரத்துல எல்லாம் கொண்டு போய் விற்க இல்லாது. வாகனம் பண்ணா தான் கொண்டே வாகனத்திலேயே வச்சு வித்துட்டு திருப்பி வந்துருவன்ற மாதிரி கட்சி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட இங்க இருக்கிற நிலைமையில ஒரு ஆட்டோ எடுக்கிறேன்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேலதான் வேணும். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் ஒரு 2 நம்பர். இப்ப உங்களுக்கு வந்து ஆகல நல்ல புது வாகனம் தான் வேணும் அப்படி எதிர்பார்க்குறீங்களா? இல்ல நான் ஒரு 5 வருஷத்துக்கு ஓடி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வாகனம் இருந்தாலும் பரவாயில்லை. 5 வருஷத்துக்கு கடைக்கு போக கூடாது. இந்த திருத்திர மெக்கானிக் அந்த வேலையில் இல்லாம அப்படி சொல்ல இல்லாதக்கா. ஏன் சொல்லுங்க, இப்ப வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுல புது வாகனமே இல்ல, எல்லாமே செகண்ட் ஹேண்ட் வாகனம் தான் இருக்கு. எனக்கு புது வாகனம் தேவையில்லை, எனக்கு ஓடக்கூடிய மாதிரி இருந்தா. செகண்ட் ஹேண்ட் வாகனம் நாங்க எடுக்க வந்து இது 5 வருஷத்துக்கு பாவிக்கும்ன்ற கேரண்டி யாருமே தர மாட்டாங்க. புது சண்டைக்கு நாங்க கம்பெனில இருந்து அப்படி ஒரு வாரண்டியோட எடுக்கலாம். இப்ப செகண்ட் ஹேண்டா எடுக்க அது சில வேலை இன்றைக்கு எடுத்துட்டு வந்து நாளைக்கும் பழுதா போய் நிக்கும். அதை நாங்க திருத்த வேண்டிய சிச்சுவேஷன் வருமே. அப்படியான சூழ்நிலை இருக்கு. அது புதுசா எடுத்தாலும் அதே நடக்கும். இல்ல, புதுசா எடுத்தா மட்டும்தான் நம்பிக்கையா சொல்லலாம் இது ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து பாவிக்குமாண்டு. இதே நேரத்துல நாங்க செகண்ட் ஹேண்ட் ஒரு வாகனம் எடுக்க போவேக்க இப்ப ஒரு 3 நாள் ஓடுவோம். 4வது நாள் ஏதாவது ஒரு சின்ன பிரேக் செய்யணும் பண்ணாலும் அதை நாங்க கொண்டு போய் திருத்திட்டு ஆகணும். அது சொல்ல இல்லாது. இப்ப அது வந்து எங்களால பார்க்கவும் இல்லாது. மெக்கானிக் மாதிரி என்னத்த சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு பிள்ளை இருக்கும். இப்ப எடுக்கலாம் 4 லட்சம் 5 லட்சத்துக்கு எடுக்கலாம். வேற கண்டிஷன் ரெட் கண்டிஷன்ல 4 லட்சம் 5 லட்சத்துக்கு இல்ல. இப்ப 2 நம்பர் ரெண்டாலும் குறைஞ்சது ஒரு 7 லட்சம் 9 லட்சமாவது வேற நினைக்கிறேன். இல்ல நீங்க எங்கேயும் கதைச்சு பாருங்க. இப்ப 4 லட்சம் 5 லட்சத்துக்குள்ள இருக்கண்டா பரவாயில்ல. கேட்ட வண்டில் வேணுமெண்டா கட்டி தரத்துக்கு எல்லாரும் மேம்படுவாங்க. அது நானே யார்ட்டையும் கதைச்சு செய்து தருவேன். இப்ப அதையும் தாண்டி வாகனம் மண்டேக்கு எல்லாரும் விரும்புவாங்கன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லக்கூடாது. நான் இந்த இடத்துல வந்துட்டு என்னால முடியும் நான் செய்தான்னு சொல்ல மாட்டேன்.
வண்டிலுக்கு பண்ண நான் கதைச்சி ஓகே வாழ்வாதாரத்துக்கு வண்டியில் கேட்கறாங்க, எடுத்து கொடுப்போம், எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன இப்ப நீங்க வந்து இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ முதல் வந்து உங்களுக்கு நாங்க வண்டியில எடுத்து தாரோம். இப்ப அதுல வந்து நீங்க உங்களுக்கு தேவையான பொருளை கொண்டு நீங்க அதுல போட்டு நீங்க விற்பனை செஞ்சு அதுல இருந்து ஒரு லாபம் உங்களுக்கு பெருசா வந்துச்சுன்னா நீங்களே கட்டி ஒரு வண்டியில எடுக்கக்கூடியதா இருக்கும் தானே. இப்ப என்னடா இப்போ வண்டியில மட்டும் எடுத்து தந்தா அதுக்கப்புறம் நீங்க பொருள் போடுறதுக்கு என்ன செய்வீங்க? இப்போ ஒரு ஃபேன்சி ஐட்டம் வாங்கி போடுறோம்னா நீங்களே சொல்றீங்க குறைஞ்சது 1 லட்சம் வேணுமெண்டு. அப்ப அந்த 1 லட்சம் முதல் உங்களுக்கு எங்க இருந்து எடுப்பீங்க? அங்க இருந்து மடிக்க இயலாது. ஆனா அதே நேரத்துல இப்ப 1 லட்சம் முதல் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம் வாங்கி தந்தா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு லாபம் வருதுன்னா அது உங்களுக்கு தானே. அதுக்கப்புறம் நீங்க அதை சேர்த்து வச்சு எதையுமே செய்யலாம் தானே. இப்ப வாகனத்துல போயிட்டு வரலாம். இப்ப வாகனத்தை எடுத்து தந்துட்டேன், நீங்க போயிட்டு வாரீங்க, பொருளை ஏத்தி கொண்டு பழத்தை ஏத்தி கொண்டு போயிட்டு வாரீங்க. இந்த பழத்துல வர வருமானம் மட்டும் உங்களுக்கு காணாதுன்னு நீங்களே சொல்றீங்க. உங்களுக்கு அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபேன்சி ஐட்டம் வேணுமென்னு சொல்றீங்க. அப்ப இப்ப ஃபேன்சி ஐட்டம் எடுக்கிறதுக்கு காசுக்கு நீங்க என்ன செய்வீங்க? எதுவுமே செய்ய இல்லாததானே. இப்ப நாங்க அந்த இடத்துல வந்து என்ன வருமானத்துக்கு எடுக்கலாமோ அதைத்தானே முதல்ல நான் முயற்சி செய்யணும். இப்படித்தானமா எடுக்கிறது. இப்ப அங்க இருந்து அனுப்பினோம். அனுப்பி அந்த காசுக்குரிய இப்ப நான் எவ்வளவு வேணும்னு சொன்னா அவ்வளவுக்குரியது சமான் அனுப்புவாங்க. இந்த அக்கௌண்ட் மாதிரி அனுப்பினோம். அனுப்பிட்டா உடனே அதே மாதிரி இங்க வியாபாரம் செஞ்சு போட்டு அதுக்கேற்ற பணத்தை அங்க அனுப்பணும். அப்படி இந்த அக்கௌண்ட்டை தான் அனுப்புவாங்க. அப்படித்தான் எனக்கு செய்யறவன் நான் என்னடா அப்படி கனகாலமா நம்பிக்கையா எனக்கு செய்துட்டு இருக்கணும். அப்ப அந்த வித்த உடனே முதல்ல வச்சுட்டு அவை உடனே முதல்ல அனுப்பி விடுறது. இப்ப என்னன்னா உங்களோட சுச்சுவேஷன் எங்களுக்கு விளங்குது. இப்ப நான் இல்லைன்னு சொல்லல. நாங்க முதல் கட்டமா உங்களோட வீட்டுக்கு வரைக்க ஒரு கையோட வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு தம்பிന്റെ பர்த்டே இன்றைக்கு. அப்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட எங்களுக்காக ஒரு 40,000 ரூபாய் காசு அனுப்பியிருக்கிறாங்க. அதுல முதல் கட்டமா உங்களுக்கு வீட்டுக்குரிய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அந்த தம்பியின் பெயர் வந்து ரிக்திகன். அவரோட பிறந்த நாளைக்காக அவர் எங்களுக்கு 40,000 ரூபாய் காசு அனுப்பியிருக்காரு. அதுல முதல் கட்டமா தான் உங்களுக்கு இந்த உதவியை நாங்க செய்திருக்கிறோம். அப்ப நீங்க இப்ப வீட்டுக்குரிய பொருளை வச்சு நீங்க சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருங்க. எங்களால உங்களுக்கு என்ன உதவி திட்டம் இன்னும் செய்யலுமென்று பார்த்துட்டு கழிச்சுட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். சரியா? இன்றைக்கு வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிற ரிக்திகண்ட பிறந்த நாளைக்காகத்தான் இந்த உதவியை செய்திருக்கிறாங்க. அவருக்கு வந்து இது 20வது பிறந்த நாள். நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த தம்பிக்கு? எப்படியான கஷ்டத்தின் நிமித்தத்துல எப்படி ஒரு உதவி செய்ததுக்கு அவைக்கு நாங்க நன்றி கூறுறோம். அவன் 20 வயசுண்டா ஒரு வாலிப பிள்ளையா இருக்கும். அவருக்கு இன்னும் அவருக்காக நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இன்னும் அவருடைய நல்ல வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கணும், அவருடைய தாய் தாப்பன் சகோதரங்கள் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு நன்றிகளை நாங்கள் சொல்லுவோம். இப்ப ஓகே, நான் ஒன்றுதான் சொல்லுவேன். நான் வந்து நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்யறேன். நீங்க ஒரு வாகனம் கட்டிங்க, அதுக்கு நான் முயற்சி செய்யறேன். இருந்தாலும் நான் இன்னொரு விஷயமா இந்த கூடாரம், அதாவது நீங்க கேட்ட அந்த வண்டில், அதுக்கு முயற்சி செய்வேன். என்னால ரெண்டுல எதோ ஒன்று செய்ய முடியுமோ நான் அதை செய்து தரத்துக்கு தான் முதல் கட்டமா ஒழுங்குபடுத்துவேன். பிறகு தங்கச்சிட்ட வாகனம் தான் கேட்டேன்னு எனக்கு வாகனம் எடுத்து தரலன்னு என்னோட சண்டை பிடிக்க கூடாது. என்னப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலைமையில இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா வரும். இப்ப நாங்க ஒன்றை யோசிப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யோசிப்பாங்க. அப்ப சில வேளை அவங்க யோசிக்கிறது வந்து சரியா இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன ஐடியா தராங்க, இது நீங்க வாகனத்தை விட இவங்களுக்கு ஒரு வண்டியில் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னா ஓகே, நான் அதை மாதிரி செய்து தருவேன். அப்ப எது என்னால முடியுமோ நான் அதை முதல் கட்டமா செய்து தரேன். உங்களோட தொழில் முயற்சி கண்டு யாராவது ஏதாவது உதவி செய்யக்க நீங்க அதை வச்சு முன்னுக்க வந்து நீங்களா அடுத்த கட்டத்துக்கு போய் எதையாவது எடுத்துட்டீங்கன்னா அது எங்களுக்கு சந்தோஷம். இப்ப நீங்களே சொல்றீங்க அன்னாட வளப்புல இருந்ததால நான் வந்து எந்த சொந்த முயற்சியில இருக்கணும்னு தான் இவ்வளவு தூரம் வந்தேன், நான் யார்ட்டையுமே கையேந்தாமண்டு. அப்ப அந்த நேரத்திலயும் வந்து உங்களுக்கு நாங்க அந்த தொழிலை விருத்தி செய்யறதுக்கு வேணுமெண்டா நான் ஏதாவது ஒரு வழி செய்து தருவேன். ஒன்று வேணுமெண்டா உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் வாங்குறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்து தருவேன். அப்படி இல்லாட்டிக்கு இந்த சின்ன கூடார மாதிரி அமைக்கிறதுக்கு ஒரு வழி செய்து தருவேன். இந்த ரெண்டுலையும் ஏதாவது ஒன்று என்னால கண்டிப்பா முயற்சி செய்ய முடியும். ஆனா வாகனத்துக்கு வந்து நான் ஷுவர் பண்ணி சொல்ல மாட்டேன். அப்ப அதனால என்னால எது முடியுமோ அதை செய்து தரேன். இப்ப உங்களால இல்லாட்டிக்குமாம்மா அங்க இந்தியாக்கள் போராளிகள் பழைய போராளிகள் இருப்பினம் தானே. இப்ப அவையிடம் உதவி கேட்டு அப்படி ஒரு வாகனத்தை எனக்கு என்னதான் இல்லைன்னாலும் எனக்கு முக்கியம் வாகனம் தான் தேவை. இந்த தொழிலுக்கு ஏற்றி இறக்குறதுக்கு எல்லாம் எனக்கு வாகனம் தான் தேவை. முதல் கூறின இப்ப வாகனம் இருந்தா நான் ரோட்ல போட்டுட்டும் செஞ்சு போட்டு எத்தனை மணி சென்றாலும் நான் என் வாகனத்தை அள்ளி போட்டுக்கொண்டு நான் விட்ட கொண்டு வரலாம். இல்ல இப்ப நீங்க சொல்றதும் சரி, நான் இல்லைன்னு சொல்லல. ஏண்டா இப்ப கிட்டத்தட்ட ஒரு தள்ளு வண்டியில் அமைக்கிறேன்டா இப்ப நீங்க உங்களுக்கு வந்து அந்த வண்டியில் கடை மாதிரி சின்னனா சரி வராது, ஓரளவு பெருசா வேணும். அதுக்கே குறைஞ்சதோ ஒரு 2.5 லட்சத்துக்கு மேல வேணும்.
சரி அதையும் தாண்டி அதுக்குள்ள நாங்க ஒரு பொருள் வாங்கி போடுறோம்னா திருப்பி அதுக்கு ஒரு 3 லட்சம், திருப்பி ஒரு 1 லட்சமாவது வேணும். அதுக்கு இப்ப 2.5 லட்சமும் 1 லட்சமும் ஒரு 3.5 லட்சம் வேணும். இப்ப இல்ல அதுதான் இப்ப நான் என்னன்னா திருப்பியும் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப உங்களால வாகனத்துல கொண்டு போய் விக்கலும்னு சொல்றீங்க, அதுல இருந்து ஒரு வருமானம் வரும்னு சொல்றீங்க. அதுல இருந்து வர வருமானத்துல ஒரு சின்ன ஒவ்வொரு நாளும் ஒரு 500 ரூபாவை ஒதுக்கி அதுல இருந்து ஒரு சேமிப்பு செய்து உங்களுக்கு அந்த வாகனத்தை லீஸ் போட்டு தந்தா உங்களால மாதம் லீசிங் கட்டுறது கஷ்டமா இருக்குமா? இப்ப எல்லாட்டையுமே வந்தாக்கா நாங்க போயிட்டு பெரிய அமௌண்ட் எங்களுக்கு 10 லட்சம் தாங்க, நான் வாகனம் எடுக்க போறோம் 5 லட்சம் தாங்கன்னு கேட்க இல்லாது. இப்ப ஒவ்வொருத்தரும் என்னோட கதை கேட்க அவங்க ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வச்சிருப்பாங்க. என்னால ஒரு 50,000 ரூபாய் தெரியலும், என்னால ஒரு 1 லட்சம் தெரியலாம். சரி நான் அப்படி எல்லாம் சேர்த்தாலும் ஒரு 4 லட்சம் ஒரு 3.5 லட்சம் எனக்கு வருதுன்னு வைங்க. அப்ப நான் ஒரு முதலை கட்டி உங்களுக்கு ஒரு வாகனத்தை எடுத்து தரேன். அப்ப அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸை நான் லீஸ் தான் போட்டு ஆகணும். அப்ப அந்த லீசிங் அந்த லீசிங்குக்குரிய அந்த மாதாந்த தவணைக்குரிய அந்த கட்டணம் உங்களால செலுத்த முடியுமா? அப்படி என்று சொல்லி உங்களால முடியுமென்று நீங்க யோசிச்சு எனக்கு ஒரு வடிவா ஒரு முடிவு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த முடிவும் எடுக்கலாம். இப்ப நீங்க சொல்றது மாதிரி பார்த்து தள்ளு வண்டி கடை போட்டும் திருப்பி அதுக்கு பொருள் போட்டு தரத்துக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்துக்கு மேலதான் முடியும். அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க யோசிச்சுட்டு எனக்கு முடிவு சொல்லுங்க, நானும் அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தி செய்வேன் கண்டிப்பா. சரியா? இவ்வளோ காலமா கிட்டத்தட்ட இப்ப ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயா ஒரு சுய தொழில் செய்றீங்க, ஒருத்தரோட உதவியும் இல்லாம நீங்க ஒரு ஒரு பெண்ணா இருந்து செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப கூட உங்களால இயலாது, எனக்கு ஒரு வாகனம் வேணும்ன்றதுக்காக மட்டும்தான் வெளி உலகத்துக்கு வாரீங்க. அப்ப அந்த நேரத்துல கண்டிப்பா நாங்க உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா நீங்களா நாட்டுக்காக போராடி இன்றைக்கு கூட அங்கங்களை இழந்துட்டு ஒரு கஷ்டப்படுற நேரத்துல கை கொடுக்கறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவு நான் முயற்சி செய்து உங்களுக்கு உதவி செய்வேன். ஆனா அதுக்கு நீங்களும் உங்களாலேயும் ஒரு பாதி அளவு பொறுப்பேற்க முடியும்னு நான் அந்த வேலை திட்டத்தை செய்து தரேன். நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க. அப்படி 2 நாளும் உழைக்கிறதுல ஒரு பங்கு எடுத்தாத அப்படி லீசிங் கட்ட நான் முயற்சிக்கிறேன். இல்ல அப்படிதான் இப்ப முயற்சிக்கிறேன்றது அப்புறம் நீங்க கட்டாமட்ட வாகனத்தையும் தூக்கிடுவாங்க. இப்ப அப்படியான சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கு. நீங்க திடமா வடிவா யோசிச்சு சொல்லுங்க. இப்ப நான் என்னால வாகனத்தை கொண்டே ரோட்ல விட்டு ஒரு பொருளை வித்து ஒரு வருமானம் வருமானம் எதிர்பார்க்கிற என்னால இதுல இருந்து லீஸ் கட்ட இயலுமா, இந்த மாதாந்தம் ஒரு தவணை பணம் கட்ட இயலுமா என்றதை நீங்க வடிவா சிந்திச்சுட்டு தான் இந்த விஷயத்துக்குள்ள கால் வைக்கணும் 2 பேரை. பிறகு நானும் ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு உங்களுக்கு இங்க வாகனத்தை எடுத்து தந்ததுக்கு அப்புறம் நீங்க இறுகிட்டீங்க, அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. எல்லாருக்குமே தொழில் முயற்சிக்கு தான் இந்த உதவி செய்யறது. அப்ப அதனால நீங்க வடிவா தாராளமா யோசிங்க. நான் நம்பர் தந்துட்டு போறேன், நீங்க பாத்துட்டு எனக்கு கால் பண்ணி முடிவு சொல்லுங்க. சரியா? ஆமா, போயிட்டுவா. சந்திச்சதுல சந்தோஷம். உங்களோட முயற்சி உண்மையாவே வாழ்த்த வேண்டியது. ஏன்னா இவ்வளவு காலமும் யார்ட்டையுமே உதவி கேட்காம நான் அதே வளர்ப்புல இப்ப மட்டும் இருக்கிறேன்னு சொல்றது ஒரு பெருமையான விஷயம். அப்படியே தொடர்ந்து இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு உதவி கிடைச்சா நாங்க கொண்டு தரோம். விட்டுறவா? நன்றி. நீங்க எடுத்து வச்சிருப்பீங்களா? உள்ள கொண்டு போயிருவீங்களா? நான் கொண்டு போவேன். இல்லைன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நாங்க வாங்கி இருக்கிறோம். இதை இப்ப காசா கொண்டு தந்திருந்தாலும் எனக்கு இன்னும் இல்ல. என்ன சொல்லுங்க பாப்பா? அது உண்மைதான், என்ன காசா கொண்டு தந்திருந்தாலும் நன்மை. ஆனா இப்ப அந்த காசையும் நீங்க உங்களோட உழைப்புக்கு தான் போடுவீங்க. இப்ப நான் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பொருளா வாங்கி தந்திருக்கேன். அப்ப இது உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள் ஒரு பெரிய பாரமா இருக்காது. உண்மைதானே? ஏன்னா இப்ப நாங்க எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறது ஒரு நேரம் சாப்பிடணும்ன்றதுக்காக. அப்ப அதனால உங்களுக்குரிய பொருளா கொண்டு தந்திருக்கு. நீங்க வீட்டுக்கு தேவையான இந்த பொருளை பாவிச்சு கொள்ளுங்க. மற்றும்படி நீங்க உங்களோட வருமானத்துல இருந்து இப்பவே சமைக்கப்படாதுங்க. ஏன்னா இப்ப நாங்க எப்படியுமே இப்ப இன்னைக்கு போயிட்டு நீங்க விற்பனை செய்துட்டு வரைக்க ஒரு 1000 ரூபாய் வரும். அதுல குறைஞ்சதோ ஒரு 500 ரூபாய்க்கு ஏதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டே வந்தாகணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு உங்களுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் வராது. ஏன்னா வீட்டுக்குரியது எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க அந்த 500 ரூபாவை சேமிக்கலாம். அப்ப அதுக்காகத்தான் எங்க போனாலும் முதல் கட்டமா இப்படி ஒரு வேலை நான் செய்யறது. அப்ப அந்த மாதிரிதான் உங்களுக்கு. ஓகே, நான் திருப்பி அடுத்த முறை வரைக்கும் நீங்க எவ்வளவு சேகரிச்சு வச்சிருக்கீங்க, எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்கன்றத பாப்போம். சரி, ஓகே. சரி, ஓகே. எனக்கே சவால் விடுறீங்களான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இல்ல, நாங்க இப்ப என்னன்னா உங்களை கொண்டு விட்டுட்டே போயிடுறோம். அப்புறம் நீங்க பேசுவீங்க. நான் பின்னுக்கு வரேன், நீங்க ஏறுங்க. நீங்க போய் ஏறுங்க, அவங்க வருவாங்களாம். போங்க.